கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலை நேரத்திலேயும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் நமக்கு ஒரு நாளை கூட கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த நாள் ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை காலவேளை. இந்த காலவேளையிலேயும் வேத புத்தகத்தில் எண்ணாகமம் என்கிற ஒரு புத்தகம் நமக்கு வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. லேவியராகம் புத்தகத்தை வாசித்து நிறைவு செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். இந்த நாள் முதற்கொண்டு எண்ணாகம புத்தகத்தை ஒவ்வொரு அதிகாரமாக வாசியுங்கள், தியானியுங்கள். அது உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் இருக்கும். இந்த நாளில் காலை தியானத்திற்காக இந்த எண்ணாகம புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 54 வசனங்களை உள்ளடக்கின ஒரு அதிகாரம். இந்த அதிகாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர்கள் கானான் தேசத்தை விட்டு புறப்பட்ட பின்பு ஆண்டவர் இஸ்ரவேல் புத்திரரை மறுபடியும் மோசேயினிடத்தில் சொல்லி தொகையிட சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர்கள் கானானை விட்டு புறப்பட்ட பொழுது யுத்த புருஷராயிருந்தவர்கள் 6 லட்சம் பேர். ஆனால் இப்பொழுது அவருடைய எண்ணிக்கையை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 6,03,550 பேர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த ஜனத்தை எண்ண சொன்னார். மோசே கர்த்தர் சொன்னபடியே இந்த ஜனத்தை என்ன செய்கிறான்? எண்ணி தொகையிடுகிறார். இந்த அதிகாரத்தில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவர் இஸ்ரவேல் புத்திரர் 12 கோத்திரங்களாயிருந்தாலும் 11 கோத்திரத்தை மாத்திரம்தான் எண்ண சொல்லுகிறார். லேவி கோத்திரத்தை எண்ண வேண்டாம் என்று சொல்லி கட்டளை பிறப்பிக்கிறார். நம்ம ஒரு காரியத்தை செய்யணும். கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார்னா அதை குறித்ததான கீழ்ப்படிதல் நமக்கு தேவை. மோசே கர்த்தர் கட்டளையிட்டபடியே லேவி கோத்திரத்தை எண்ணவில்லை. இந்த லேவி கோத்திரத்தை குறித்த ஒரு சிறப்பு நமக்கு இருக்கு பாருங்க. அதை இந்த காலவெளியிலே தியானிக்கலாம். 53வது வசனத்துல இஸ்ரவேல் புத்திரராகிய சபையின் மேல் கடும் கோபம் வராதபடிக்கு லேவியர் சாட்சியின் வாசஸ்தலத்தை சுற்றிலும் பாளையம் இறங்கி லேவியர் சாட்சியின் வாசஸ்தலத்தை காவல் காப்பார்களாக என்று கட்டளை பிறப்பிக்கிறார். லேவி புத்திரர்கள் ஆசரிப்பு கூடாரத்தை அல்லது சாட்சியின் கூடாரத்தை காக்க தவறினால் இஸ்ரவேல் புத்திரரின் மேல் என்ன வந்துருமா? தேவ கோபம் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படியானால் என்ன? லேவியருடைய பணியே ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் காவல் காப்பது. ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே பரிசுத்தம் இல்லாதவன் நுழையக்கூடாது. பரிசுத்தம் உள்ளவர்கள் மாத்திரம்தான் உள்ளே பிரவேசிக்க வேண்டும். அதிலே துஷ்ட மிருகங்களோ துஷ்ட மனிதர்களோ தேவையில்லாத காரியங்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன செய்யக்கூடாது. அப்படி பரிசுத்தமாய் அந்த ஸ்தலத்தை லேவியர்கள் காத்து கொள்ளும் பொழுது இஸ்ரவேல் ஜனத்தின் மேல் தேவ கோபம் என்ன செய்யாதான்? வெளிப்படாதான். அப்போ ஒரு காரியத்தை புரிஞ்சு கொள்ளலாம். இஸ்ரவேல் புத்திரர் என்ன செய்ய வேண்டும்? லேவியர் தங்கி காவல் காத்து கொண்டிருக்கிற அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அத்துமீறி என்ன செய்யக்கூடாது? நுழையக்கூடாது. இன்றைக்கு பல நேரங்களில் கர்த்தருடைய ஊழியர்கள் வாசம் பண்ணுகிற ஆலயத்துக்குள்ளே துஷ்ட மனிதர்கள் அத்துமீறி நுழைந்து விடுகிறார்கள். பல தீமைகளை இழைத்து விடுகிறார்கள். ஏன்? தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களாய் இருக்கிறவர்களே சில நேரத்தில் ஊழியர்கள் வாசம் பண்ணுகிற வீடுகளுக்குள்ளே ஆலயங்களுக்குள்ளே நுழைத்து அவர்களோடு பிரச்சனைகளை போராட்டங்களை செய்து விடுகிறார்கள். இது நிமித்தம் அவர்கள் மேல்தான் தேவ கோபம் வெளிப்படுமே தவிர சாட்சியின் கூடாரத்தில் தங்கியிருக்கிறவர்களுக்கு மேல் தேவ கோபம் என்ன செய்யாது? வெளிப்படாது. ஆகவே நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல தீர்மானம் எடுத்துக்கொள்வோம். ஊழியர்கள் தங்கி தாபரிக்கிற தேவனுடைய வாசஸ்தலத்துக்குள், தேவனுடைய கூடாரத்துக்குள்ளே தேவையில்லாமல் நுழைந்து அவர்களோடு நாம் என்ன செய்யக்கூடாது? பிரச்சனைகளை செய்யக்கூடாது. அப்படி இருந்தால் அவர்களும் அந்த கூடாரத்தை பார்த்து கொள்ளுவார்கள். நம்முடைய கூடாரமும் ஆசீர்வாதமாக இருக்கும். செய்யலாமா? கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அதற்கு கீழ்ப்படிவோம். பரிசுத்த பிதாவே, இந்த காலவெளியிலேயும் தேவனுடைய பிள்ளைகள், தேவ ஊழியர்கள் தங்கியிருக்கிற ஊழிய ஸ்தலங்களுக்குள்ளே தேவையில்லாமல் பிரவேசித்து நாங்கள் தண்டனையை வாங்கிக் கொள்ளாதபடி காத்துக்கொள்ள உதவி செய்யும். இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.